கடைக்கு வந்து இறங்கினதும் நான் பண்ற முதல் விஷயம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது தான். இந்த இருக்கானே இவன் தான் என் ஃப்ரெண்டு. சரி அதை விடுங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கானே, எப்படி இருக்க என்ன பண்ற இதெல்லாம் கேட்கறது இல்ல. ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சிருக்கேன், செம்ம டேஸ்டா இருக்கு, வா போ அப்படின்னு எடுத்த உடனே சாப்பிடறதுக்கு வெளியே கிளம்பிடுவோம். அண்ணா நகர்ல இருக்கிற அப்படின்னு இந்த கடைக்கு தான் வந்தோம். சிப்ஸ் லேயர் மேல வந்து பார்த்தா செம்ம ஸ்பாட்டா இருந்துச்சு. உள்ள வந்து கடையை சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் உட்காரதுக்கு நாக்காலில அழகா இருந்துச்சு. அப்புறம் ஆர்டர் பண்றதுக்கு கவுண்டர் கிட்ட போயாச்சு. இவன் என்னடா மனப்பாடம் பண்ணி அடிச்ச மாதிரி என்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தான். என்ன போட்டுக்க படி. இங்க பால்கனில போய் ஒட்டகச்சி சேர்ல போய் உட்காந்தாச்சு. நான் ஹைட் கம்மி தான், இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. ஆளுக்கு ஒரு பர்கர், ஒரு நேஷனல் பர்கர், இன்னொன்னு சீஸ் கார்லிக் பர்கர், அப்புறம் நேஷனல் லோடட் ஃப்ரைஸ். ஒன்னு ஒரு டேஸ்டா இருந்துச்சு. எதுக்கு ஓட்டு போடுறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். மயனேஸ்ல சிக்கனை மூழ்கடிச்சு எடுத்து சாப்பிடும் போது ஃப்ரெஷ்ஷா செம்ம ஜூசியா இருந்துச்சு. வயிறு செம ஃபுல்லா இருக்கு. பர்கர்லாம் செம ஃபில்லிங்கா குவாலிட்டியா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பீனட் பட்டர் மில்க் ஷேக்னு ஒன்னு வாங்கணும். இது வரைக்கும் நான் குடிச்சதுலயே பெஸ்டான மில்க் ஷேக்னு சொல்லுவேன். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இங்க வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு பெஸ்டான பர்கர் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அண்ணா நகர்ல இருக்கிற இந்த ஸ்பாட் ட்ரை பண்ணி பாருங்க. சென்னையில உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பர்கர் ஸ்பாட் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.